எதிர்த்து பேசுறது, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஏதாவது சொன்னாருன்னா ஜாலியா எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி இந்த சீசனோட ரொம்பவும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஹோஸ்ட் பண்றதுல இருந்து கமல் சார் இருக்கப்போ அந்த நடக்கிற விஷயமே வேற. இவர் இருக்கப்போ இவரே எதிர்த்து பேசி இவரே டோட்டலா கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே மாத்தி விட்டுறாங்க. ஆமா, ரொம்ப எல்லாமே ரொம்ப லைட்டா இருக்கு. என்னங்க இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு அவரு கேட்க மாட்டாரு. இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்களே கேட்க மாட்டாரு. இப்படி பேசுறீங்களே இந்த மாதிரி ஒரு மொழியில அதை கேட்க மாட்டாரு. எதையுமே கேட்க மாட்டாரு. டாக் பேக்ல சொல்றதே கேட்கறாரா இல்லை அதையும் கேட்க மாட்டாரான்னு தெரியல. அது ஒரு மாதிரி ஒரு வேகா போகுது. இல்லை அவருக்கு அப்படி டைரக்ட் பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா ஷோக்கு டேரக்டர் இருப்பாங்க. எல்லாமே வந்து விஜய் சேதுபதி அவர்களே பேசுற வசனம்லாம் கிடையாது. டேரக்டர் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய நெல்சன் சார் தான் ஃபர்ஸ்ட் கமல் சார் இருக்கும்போது அதை வந்து ஹோஸ்ட் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தது. அதனால இது பார்க்கும்போது என்னன்னா வேகா சண்டை போட்டுக்கிறீங்களா, சரி அச்சுங்க, ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து நான் அவர் அடுத்த ஆங்கர் லிங்க் என்னவோ அதுக்கு போயிடுறாரு. இதை பேச மாட்டேங்கிறாரு. ஆமா. அப்புறம் பார்த்தா ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இன்கேஸ் நிறைய கண்டஸ்டன்ட்டுக்கு இவர் சபரிமே எங்க கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு. அவர் முன்னாடி தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அவர் மக்கள்கிட்ட சொல்றாரு, அவங்க முன்னாடியே அடிச்சுக்கிறாங்களாம், ஐ மீன் சண்டை போட்டுக்கிறாங்களாம், அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்து பார்த்துக்கிறாங்களாம், அப்புறம் எதுக்கு அவங்களை வீட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியே அமிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அது வார்னிங்கும் எதுவுமே